ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பாசம். பாசம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பாசம் இல்லாட்டி பந்தம் அப்படின்னு ரெண்டாக சொல்லலாம். இதுக்கான ஆன்சர் தலை இல்லாட்டி கட்டு. நம்மளோட பசுன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆன்மாவை கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கயிறு தான் பாசம். அதனால தான் அது கட்டு இல்லாட்டி தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அசத்து பொருள், அதாவது அறிவில்லாத ஒரு பொருள். அறிவிச்சாலும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு பொருள் தான் பாசம். சிவஞான போதம் இதில் பாசத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பதி இருக்கு இல்லையா, அது நம்ம பசுவோட அறிவில் எப்படி மறைஞ்சு இருக்குது, அதே மாதிரி அந்த அறிவை தொழில்பட வைக்கிற கருவி தான் பாசம். ஏன் அப்படின்னா அந்த பதியை மறைச்சி வச்சிருக்கிறதையே மறைச்சி பசுக்குள்ளே தான் பதி மறைஞ்சிருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு மேலே ஒரு சுப்பீரியர் பவர் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பசுவால் தெரிவிக்க முடியாமல், அதை தெரிஞ்சுக்காம மறைச்சி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா பாசம். இப்போ பதி என்ன தொழில் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதியும் ஒரு பாசம் மாதிரியே நாம் அந்த பசு கூடையே கலந்து மறைஞ்சிருந்து தான் வேலையை செய்யுது. நம்ம எப்போ அதை உணர்றோமோ நமக்குள்ளே பதி இருக்காரு, அதாவது நம்மளுக்கு மேலே சுப்பீரியர் பவர்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம உணரும் போது மட்டும்தான் நம்மளால் அந்த பதியை பார்க்கவோ இல்லை உணரவோ சிவநிலையவோ அடைய முடியும். அதை தான் முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவோம். பாச நிலைகள், அதாவது அறிகிற தன்மை, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை தெரிவிக்கிற தன்மையும் என்ன பண்ணும் அப்படின்னா பாசம் நம்மளுக்கு அதை தெரிவிக்காது. ஓகேவா, நம்மளுக்கு ஒரு நாலேஜ் எல்லாத்தையுமே மழுகடிச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கவரேஜ் மாதிரி ஒரு ஃபுல் பாண்டேஜாக கவர் பண்ணி வச்சுருக்கிறதா பாசம். அதனால தான் நம்ம உயிரும் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட உணர்வில் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பதி தான் அப்படிங்கிற விஷயமே அது தெரிஞ்சுக்காம இருக்குது. ரெண்டு விதமான பொருட்கள், அதாவது துயனர் பொருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பதியும் பசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த பொருட்டு அப்படின்னு பார்த்தா பதிய பரம்பொருள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பாசம் பற்றி பார்த்தாச்சு. அந்த பாசம் 3 வகையாக இருக்கும். அதை 5ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆணவம், கண்மம், மாயை. அந்த ஆணவத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை. அதுக்கு அடுத்தது மாயையும் திரிதனம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆக பிரிக்கலாம். இதெல்லாம் ஆணவம் அனாதி அப்படின்னு சொல்லுவோம். மாயையில் 3 விதமான வகைகள் இருக்குது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4த்தையும் எதனால் இது அனாதி அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனது, அதனால இது தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறதுக்கு தனி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ஆணவ பாசம், ஆணவம், அதுக்கப்புறம் ஆணவ பாசம்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆணவ பாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்துக்கள், அதாவது கொள்கைகள்லேயே சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் ஆணவத்தை பற்றி வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு எதுக்கு ஆணவம் அப்படின்னு பேர் வந்துச்சா, நம்ம உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆணவ குற்றத்தை இது நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஆணவம் செல்ஃபிஷாக எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், என்னோட மக்கள், என்னோட வேர்ல்டு, என்னோட பொருள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆணவத்தோடு இருக்கிற அந்த ஃபீலை கொடுக்கறதுனால தான் இதுக்கு ஆணவம் அப்படின்னு பேர் வருது. இதோட பெயர் காரணம் உயிர் இருக்கு இல்லையா, நம்ம ஆன்மாவோட வியபத்தன்மை அது எதையுமே விளங்க விடாது. அதாவது நம்மளை நாலேஜோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தையோ எதையுமே இது பண்ண விடாது. நம்மளுக்கு எல்லாத்தையும் கண்ணை ஃபுல்லாக மூடிடும். நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆணவத்தை கொடுக்கும். அதனால தான் ஆணவம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. ஆணவ பாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆணவம்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதை அனாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பசுவுக்கு அறியாமையை ஊட்டுது. இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் 2 விதமான பேர்கள் இருக்குது. ஒன்று மூலமலம் ஒன்று இருக்குது, சகசமலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 விதமான வேறு பெயர்கள் ஆணவத்துக்கு. ஆணவத்தோட இயல்பு, அது எப்படி இயல்பு கொண்டது, என்ன நேச்சர் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதி இருக்கார் இல்லையா, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் பவர், அவரோட அறிவு, நம்மளுக்கு மேலே ஒரு காட் இருக்காரு அப்படிங்கிற அந்த அறிவை நம்மளுக்கு விளங்க விடாமல் பசுவுக்கு ஒரு தடையை செய்கிற இயல்புடையது. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அந்த பசுவுக்கு அந்த பசுவையும் காட்டாமல் வேற எந்த பொருளையுமே காட்டாமல் மறைச்சி நின்று அவங்கள மட்டும், அதாவது ஆணவத்தை மட்டும் ஆணவத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கிற இயல்புடையது தான் ஆணவம். நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும், அதாவது நம்ம மட்டும்தான், மற்றவங்களுக்கு நம்மளுக்கு யாராவது ஒரு ஃபேமிலி சொன்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆணவங்கிற அந்த ஃபீல்டில் நம்மளோட இருப்போம். அதுதான் ஆணவம் செய்யக்கூடிய இயல்பு. அதோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஆணவமோட செய்கை என்ன, அது என்ன செய்கை, என்ன ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் பார்க்க ஒன்றா இருந்தாலும் அதில் 8 வகையான செய்கைகள் இருக்கான். அது கோடான கோடி பசுக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர். அதாவது அந்த மாதிரி ஆக்ஷனை இந்த ஆணவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது 8 வகையான செய்கைகள் செய்யும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஆணவம் எப்படி தான் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயை இருக்கு இல்லையா, ஆணவம்க்கு அப்புறம் கண்மம், அதுக்கு அடுத்தது மாயை. மாயையோட கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆணவம் பசுவோட போய் தேர்ந்துடும். அதுக்கு அடுத்ததாக ஒருவேளை பசு இருக்கு இல்லையா, பசு அதுக்கே ஒரு நாலேஜ் அதுவே விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஆன்மாவே அந்த விஷயத்தை தெரிஞ்சு தன்னை பற்றி உணர்ந்து நம்ம ஒரு ஆணவத்தில் இருக்கோம், நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை ரொம்ப கர்வமாக இருக்கோம்,
அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த பசுவை விட்டு அந்த ஆணவம் இருக்குல்லையே அது நவிழ்ந்து, அதாவது விட்டுட்டு ஓடிடும். ஓகேவா? நம்மளுக்கு அந்த ஆணவம் வராது. அதுக்கடுத்ததாக அந்த ஆணவ மலம் இருக்கு இல்லையா, அதுவே மறையணும். மறைஞ்சது அப்படின்னா பசு இருக்கு இல்லையா, அந்த பசுன்னு சொல்லக்கூடிய அந்த சோல் வந்து கடவுளோட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்டாக பார்க்குறோம். கண்மம். கண்மம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஆணவத்தோட தொடர்பில் வரக்கூடியது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ஜெல்லஸாக இருப்போம், இல்லாட்டி ரொம்ப செல்ஃபிஷாக இருப்போம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் ஒரு கர்வம் நம்மளுக்கு வரும். எனக்கு தான், என்னுடையது தான், நான் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டு அப்படின்னு ஒரு கர்வம் வரும். அந்த ஆணவத்தோட செயலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு தோன்ற விஷயங்களெல்லாம் செய்வோம். அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஆணவத்தோட தொடர்பால் நம்ம செய்யக்கூடிய அந்த வினைகள், அதாவது அந்த செயல்கள், அதோட தொகுதியை தான் நம்ம வந்து கண்மம் இல்லாத கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளுக்கு பிறவிகள் எடுக்கிறோம். அதாவது பசுவோடு நம்ம சேர்ந்து செய்கிறோம். நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வொரு பிறவிகள் எதனால் வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மங்கள் நல்ல கர்மாவா இல்லை கெட்ட கர்மாவா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது பார்ட் 1 வீடியோ. இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு 1 by 1 உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணுனாலும் இப்போ நம்ம செப்பரேட்டாக நம்மளுக்கு குழந்தை மருத்துவத்துக்கு ஃபார்முலா போட்டு சின்ன சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி புக் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த புக்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.